Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.9 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following using properties of definite integrals. Definite integrals properties வச்சுட்டு இதுல கொடுத்திருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? நமக்கு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின்ல அப்ளை பண்ணும்போது நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Integral minus pi by 4 to pi by 4 x cube cos cube x into dx. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனு. லிமிட் எப்படி இருக்கு பாருங்க. மைனஸ் பை பை ஃபோர்லேருந்து பை பை ஃபோர். சரியா? இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஈக்குவல் டு 0ன்னு மாற்றிடலாம். இதுவே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா இது ஆட், ஓகேங்களா, இங்கே எழுதிக்கலாம் இது ஆட் ஃபங்க்ஷன். இப்போ இதுவே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா 0 to a 2 times f of x dxன்னு எழுதிட்டு இதை எவாலுவேட் பண்ணணும். மறுபடியும் இதை நான் ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட் ஃபங்க்ஷனா டைரெக்டாக ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும், லிமிட்டை மாற்றிட்டு நான் ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணுவேன், எனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த இது வரும்போது நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் கியூப் cos cube x into dx. ஃபர்ஸ்ட் இது எனக்கு ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ஈவன் ஃபங்க்ஷனா செக் பண்ணும். சொல்யூஷன்ல given ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. மைனஸ் பை பை 4 to pi by 4 x cube cos cube x into dx. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்க போகிறோம். f of x is equal to x cube into cos cube x into dx. dx எழுத வேண்டாம், ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா? cos cube x. இப்போ நான் என்ன பண்ணுன்னா f of minus x-ஐ சப்ஸ்டியூட் பண்ணும். x இருக்கிற இடத்துல எல்லாமே மைனஸ் எக்ஸு அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். cos மைனஸ் எக்ஸு ஹோல் கியூப். கிளியரா? இப்போ இந்த மைனஸ் எக்ஸு ஹோல் கியூபோட வேல்யூ எப்படி மாறும்னா மைனஸ் எக்ஸு கியூப், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ். இதே இது cos ஆஃப் மைனஸ் எக்ஸு, காஸ்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ வந்து மைனஸ் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ இது எப்படி மாறலாம், காஸ் எக்ஸு ஹோல் கியூப்னே மாறிடும். புரியுதுங்களா? மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ்னே மாறிடும். ஸோ இதுவும் ஒரே வேல்யூ தான், ஆனால் மைனஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே நான் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் f of xன்னு எழுதலாமா? ஸோ f of மைனஸ் எக்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் f of x கிடைக்குது. f of மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் f of x. ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா f of x is an odd function அப்படின்னு எழுதணும். f of x வந்து ஒரு odd function. odd function இருந்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன், மைனஸ் a to a f of x into dx is equal to 0ன்னு மாறிடும். இப்போ இதே மாதிரி நம்ம சம்மோட வேல்யூ எப்படி இருக்கு, மைனஸ் பை பை 4 to pi by 4 f of x என்னது x cube into cos cube x into dx is equal to 0. ஸோ இந்த ஃபுல் டேர்மோட வேல்யூ என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி பாருங்க. இதே ஈவன் ஃபங்க்ஷன்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆட் ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு 0ன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்டெக்ரல் மைனஸ் பை பை 2 to pi by 2 sin ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா. இப்போ இங்கே ஃபங்க்ஷன் நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதலாம், எஃப் தீட்டா, ஏன்னா தீட்டா இருக்கு, இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் நான் என்ன அப்ளை பண்ணும், தீட்டாக்கு மைனஸ் எழுத போறேன். இப்போ sin மைனஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். கிளியரா? sin மைனஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ சைன்ன்றது ஒரு ஆட் ஃபங்க்ஷன், காஸ் எப்படி ஈவன் ஃபங்க்ஷனோ அதே மாதிரி sin தீட்டா இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா தீட்டா வேல்யூ மைனஸில் இருந்தால் நான் எப்படி எழுதணும்னா மைனஸ் வெளியே எழுதிட்டு sin தீட்டான்னு எழுதணும். இப்போ காஸோட விஷயத்தில் என்னாச்சு, மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு மாறிடுச்சு.
புரியுதுங்களா? இங்க வந்து ஆட் ஃபங்க்ஷனால மைனஸ் வந்து வெளிய எடுத்து எழுதுறோம். பிளஸ்ன்னு மாறாது. மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ சைன் தீட்டாக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா தான் கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க, நான் எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபங்க்ஷன் தான் அப்படியே கிடைக்குது. எஃப் ஆஃப் தீட்டா தான் கிடைக்குது. எந்த சேஞ்சஸுமே இல்லை. மைனஸ்லாம் வரல. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்ளை பண்ணும்போது எனக்கு எஃப் ஆஃப் தீட்டா தான் கிடைக்குது. ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். ஒரு வாட்டி ஆட் ஃபங்க்ஷன் எழுதணும்ல. ஸோ எஃப் ஆஃப் தீட்டா இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா டேரெக்டாக ஜீரோன்னு எழுதி முடிச்சிடலாம். ஈவன் ஃபங்க்ஷன்னா அப்படி எழுத முடியாது. ப்ராப்பர்ட்டி என்னன்னு எழுதணும் இல்லையா? பை த ப்ராப்பர்ட்டி மைனஸ் ஏ டு ஏ, இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்கு, மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு மாற்றி எழுதணும். இது எப்போ பாசிபிள்னா வென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம மாற்றி எழுதலாம். சரியா? இப்போ நம்ம ஃபங்க்ஷனை மாற்றி எழுதலாம். 0 to π/2 மைனஸ் தேவையில்லை. அண்ட் முன்னாடி இங்கே என்ன எழுதிக்கணும்? 2 times ஆஃப் மைனஸ் π/2 to π/2 2 times ஆஃப் 0 to π/2 மாற்றி எழுதிக்கிறோம். மாற்றி எழுதிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டான்னு எழுதணும். இப்போ இதை தான் நான் இன்டிகிரேட் பண்ணும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு டைரக்டாக இன்டிகிரேஷன் இல்லை. ஸோ அதை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா cos 2 theta is equal to 1 minus 2 times of sin square theta. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் sin square theta இருக்கு. ஸோ இப்போ இந்த மைனஸ் 2 sin square theta இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 2 sin square thetaன்னு மாறிடும், which is equal to 1. ப்ளஸ் இன்சைடு வந்தால் மைனஸ் cos 2 thetaன்னு மாறிடும். இப்போ எனக்கு sin square theta மட்டும்தான் ஃபங்க்ஷன். இப்போ sin square theta is equal to 1 minus cos 2 theta divided by என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இப்போ இதை தான் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே எழுத போகிறேன். சரியா? அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் 2 முன்னாடி இருக்கு 0 to π/2 1 minus cos 2 theta divided by 2. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் மாற்றி எழுதிக்கிறேன். சரியா? ஃபங்க்ஷன் மாற்றி எழுதிட்டு நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இந்த 2 வெளியே எடுத்து எழுதலாமா? 2/2 ஏன்னா கான்ஸ்டன்ட். இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to π/2 1 minus cos 2 theta into d theta. இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம இன்டிகிரேட் பண்ணலாம். 0 to π/2 1 minus cos 2 theta into d theta மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம இன்டிகிரேட் பண்ணுறோன்னா 1 இன்டிகிரேட் பண்ணால் இங்கே தீட்டா தான் ஃபங்க்ஷன், தீட்டாவை தான் இன்டிகிரேட் பண்ணுறோம். அப்போ தீட்டா மைனஸ் cos 2 thetaவை எப்படி எழுதுறது? sin 2 theta divided by 2. கிளியரா? 2 theta இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 2ன்னு கிடைக்கும். லிமிட் அப்ளை பண்ணும். அப்பர் லிமிட் வந்து π/2, லோயர் லிமிட் வந்து 0. அப்பர் லிமிட் π/2, லோயர் லிமிட் 0. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு தீட்டா இருக்கிற இடத்துல π/2 மைனஸ் sin 2 times of theta by 2/2 மைனஸ் தீட்டா இருக்கிற இடத்துல 0 மைனஸ் தீட்டா இருக்கிற இடத்துல 0. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, இதுவும் 0, sin 0 தான். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். இதுலேயும் 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா π/2 மைனஸ் sin π/2ன்னு பேலன்ஸ் வேல்யூ இருக்குமா? இப்போ π/2 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் sin πயோட வேல்யூ, sin 180 டிகிரியோட வேல்யூ என்ன? 0/2. ஸோ π/2 மைனஸ் 0/2 வேல்யூ என்னது? π/2 மட்டும்தான். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சமையலாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.